இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தம்ப்லைனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம். அதாவது டேங்க் ஃபில் ஆகிட்டா நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கோ, இல்லை நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் நமக்கு தெரியாது இல்லைங்களா வீட்டில். அது மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த அலாரத்தை நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, டேங்க் ஓவர்ஃபுல் ஆகக்குள்ள உங்களுக்கு இந்த அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் டேங்க் ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆஃப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வீட்டில் இது மாதிரி செட் பண்ணாதனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, டேங்க்கில் இருந்து தண்ணி வழிஞ்சி கீழே ஃபுல்லாக மெத்த ஃபுல்லாக ஊற்றின்னு கிடக்கும் ரொம்ப நேரம். தண்ணிக்கு தண்ணியும் வேஸ்ட்டு, நம்ம கரண்ட்டும் வேஸ்ட்டு. அதனால் நம்ம இந்த அலாரத்தை நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதான் டேங்க் ஓவர்ஃபுல்லானால் நம்ம உடனே போய் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருளாக இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த லைன் டேட்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதனுடைய பாக்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 9 வோல்ட் பேட்டரினுடைய அடாப்டர் எடுத்துக்கலாம். அடுத்து 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், டிசி சுவிட்சு, அது ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பைப் ஒன்று எடுத்துக்கலாம். இது முக்கா பைப்பு, எலக்ட்ரிக்கல் பைப்பு. இப்போ இதில் வாஷர் மாதிரி போடுறதுக்காக ப்ளம்பிங் முக்கா பைப் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த எலக்ட்ரிக் முக்கா பைப்புக்கு வாஷர் மாதிரி யூஸ் ஆகுது, கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட் பஸ்ஸரு, அதில் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து 2 கோர் ஒயரு, எலக்ட்ரிக்கல் ஒயர். இது எலக்ட்ரிக்கல் கடையில் கட்டாலே கிடைக்கும் 2 கோர் ஒயர்னு. அது நமக்கு எத்தனை மீட்டர் வேணுமோ, அதை டேங்க்லேருந்து வரத்துக்கு எத்தனை மீட்டர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை எடுத்து இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கவரில் இது மாதிரி சுவிட்ச் போகிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் மார்க் பண்ணிட்டு இது மாதிரி சாலிட் வச்சு கரெக்டாக அந்த கேப்புக்கு கட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இந்த பாக்ஸை யூஸ் பண்ணதுனால, ஏற்கனவே ஒரு சர்க்யூட் போர்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்த பாக்ஸ் தான் இது. அந்த டேபிள் லேம்ப்புன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கிடைக்காதுன்னா நான் அதில் இருக்கிறதே பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அந்த ஹோல்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அந்த சுவிட்சு ஹோல்ஸ் போட்டதில் இப்போ இது மாதிரி வச்சு லாக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுவிட்சு நான் எப்படி கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பஸரை எடுத்து அது வர்றதுக்கு ஒரு ஹோல்ட் பண்ணி இப்போ அதில் க்ளூ வச்சு இது மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்தது அந்த 9 வோல்ட் பேட்டரினுடைய அடாப்டரில் க்ளூ வச்சு இது மாதிரி சைடில் அந்த பாக்ஸுக்கு சைடில் இப்படி ஒட்டிடலாம். ஏன்னா அங்கே தான் பேட்டரி வைக்க போகிறோம். இப்போ அந்த பஸ்ஸர் நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கவரில், அதையும் இப்போ இந்த அடாப்டர்லேயும் 9 வோல்ட் பேட்டரினுடைய அடாப்டர்லேயும் மைனஸ் ஒயரை, அதாவது எர்த் ஒயரை, பஸர்னுடைய எர்த் ஒயரையும் இந்த பேட்டரினுடைய எர்த் ஒயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அதில் இது மாதிரி டேப் போட்டுடலாம். இப்போ இதில் நல்லா டேப் போட்டோம் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த 9 வோல்ட்டு பேட்டரியிலேருந்து அடாப்டர்லேருந்து வர்ற பாசிட்டிவ் ஒயரை அந்த சுவிட்சில், ஆன் ஆஃப் சுவிட்சில் ஒரு லீடில், அதாவது 2 லீடு இருக்கும், அதில் ஒரு லீடில் பற்ற வச்சிடலாம். இப்போ இந்த 2 கோர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த 2 கோர் ஒயர் எதுக்குன்னா நம்ம டேங்க்கில் மேலே அதான் எவ்வளோ தூரம் ஓவர்ஃபுல்லானால் நமக்கு அடிக்கணுமோ அதை செட் பண்ணுறதுக்காக அந்த ஒயரை இது மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயரை கொஞ்சம் நீட்டாகவும் ஒரு ஒயர் கொஞ்சம் ஷார்ட் ஆகும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோவில் கட்டுற மாதிரி அது முனையை இது மாதிரி சீவிடுங்க. இதை பாருங்கள், பார்த்துக்குங்க. இப்போ அதாவது இப்போ நம்ம காட்டணும் இல்லைங்களா, அந்த முனை வந்து இந்த பைப்புக்குள்ளே போகிற மாதிரி, அதாவது பாருங்கள் வெளியில் வருது இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்து அதில் மேலே இது மாதிரி டேப் போட்டுக்கலாம். இது அவ்வளோதான். இன்னொரு முனை தான் நம்ம கீழே வந்து நம்ம அந்த யூனிட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் செட் பண்ண போகிறோம். இது வந்து டேங்க்குள்ளே போகிறது. இப்போ இதுக்காக வந்து இந்த பாட்டிலினுடைய மூடி தான் நான் இப்போ எடுத்துக்கிறேன், அதான் டேங்க் மாதிரி காட்டுறதுக்காக. இப்போ நீங்கள் டேங்கில் செட் பண்ணோன்னா இப்போ இந்த மூடி தான் டேங்கினுடைய மூடின்னு வச்சுக்கோங்க. டேங்கினுடைய மூடியிலையோ இல்லை பக்கத்துலேயோ ஏதோ ஒரு சைடில் அது மாதிரி ஒரு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டேங்க் மூடியில் வாஷர் மாதிரி பிடிக்கிறதுக்காக, அதான் அந்த பைப்பை ஸ்டெடியாக பிடிக்கிறதுக்காக அந்த ப்ளம்பிங் முக்கா பைப்பு எடுத்து இது மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ டேங்க் கவரில் விட்டுறோம், அதான் பாட்டில் கவரில் விடுற மாதிரி டேங்க் கவரில் விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த வாஷர் மாதிரி போட்டுட்டு அந்த மூடியும் போட்டு கீழே ஒரு வாஷர் போட்டோம். இப்போ வந்து டைட்டாக அதை பிடிச்சிக்கும், பைப் ஆடாமல் கொள்ளாமல் நேராக நிற்கும். இப்போ அதை எடுத்து இந்த பாக்ஸில் நம்ம சைடில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் எடுத்துக்கிட்டு நம்ம சுவிட்சினுடைய இன்னொரு லீடு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த 2 கோர் ஒயரினுடைய ஒரு லீடை பற்ற வச்சிடலாம். ஏற்கனவே ஃபேஸ் ஒரு லீடு பற்ற வச்சுருப்போம். இன்னொரு லீடில் இந்த
டேங்க்குக்கு போகிற ஒயரினுடைய ஒரு ஒயரை பற்ற வச்சிடலாம். இன்னொரு ஒயரை பஸர்லேருந்து வருது இல்லைங்களா, பாசிட்டிவ் ஒயரு, அதை வந்து இந்த டேங்க்குக்கு போகிற ஒயரினுடைய இன்னொரு ஒயரில் பற்ற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ பேட்டரியை நம்ம ஏற்கனவே அந்த அடாப்டரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் பேட்டரி போட்டோம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோதான் ஓவராலாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. நம்ம ஆன் பண்ணால் ஒர்க் ஆகும். இதுதான் மேலே டேங்கில் செட் பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் பழையபடியே அதே மாதிரி வாஷர் மாதிரி போட்டு மேலே அந்த டேங்க் மூடியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர் போட்டு நீட்டோம். இப்போ இதுதான் டேங்க் உள்ளே விடுறோம். வச்சு அந்த கவரை மூடிடுறோம். ஓகேங்களா, டேங்க்குள்ளே இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த பைப்பை எந்த அளவுக்கு நீங்கள் ஓவர்ஃபுல்லானால் உங்களுக்கு அலாரம் அடிக்கணுமோ அந்த அளவுக்கு இதை இழுத்து விட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சைடில் தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு ஹோல் வேணும் இல்லைங்களா, அதுக்காக நான் ஒரு ஹோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவ்வளோதான், இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டேங்கில் எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். இது வந்து நம்ம கீழே வந்து எங்கே உங்களுக்கு பஸ்ஸர் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இந்த யூனிட்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி இது ஸ்க்ரூ பண்ணி நீங்கள் ஏற்றிங்க. நான் இதில் காட்டணுன்றதுக்காக நான் க்ளூ வச்சு ஓட்டிட்டேன். இப்போ மேலே இது டேங்க்கு, அந்த ஒரு 2 ஒயர், அந்த 2 கோர் ஒயர் நேராக டேங்க்குக்கு போய்ட்டு டேங்க் மேலே இது மாதிரி நம்ம மூடியில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதில் தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு டியூப் லெவலில் எடுத்து நான் அந்த கேப் நம்ம ஹோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் விட்டுட்டோம். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்ப்போம், தண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எப்படி அலாரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டியூப் லெவல் வழியாக தண்ணி உள்ள டேங்க்குள்ளே ரொம்பிகிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் கிட்ட க்ளோஸ்அப்பில் காட்டின்னு இருக்கேன் பாருங்கள். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்புது. இப்போ டேங்க்கில் ரொம்புற மாதிரி இது ஃபீல் பண்ணிங்க. நீங்கள் அந்த பைப்பை எந்த அளவுக்கு டேங்க்கில் நீங்கள் விட்டுருக்கீங்களோ, உங்களுக்கு அதாவது அலாரம் அடிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ, இப்போ பாருங்கள் அந்த அளவு வந்த உடனே இப்போ அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் வீட்டில். அதாவது டேங்க் ஆன் பண்ணிட்டு நம்ம தெரியாமலே. சரி, இதனுடைய ஓவரால் சர்க்யூட்டையும் இப்போ பார்த்துங்க. ஏன்னா புரியாதவங்க, சப்போஸ் அதில் செட் பண்ணும்போது புரியாதவங்க, நான் இதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன்றதையும் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், பஸர்லேருந்து ஒரு ஒயர் நேராக பேட்டரிக்கு வந்துடுது. பஸர்னுடைய இன்னொரு ஒயரு நேராக டேங்க்குக்கு போகிற 2 கோர் ஒயரில் ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கு. இன்னொரு ஒயர் பார்த்தீங்கன்னா நேராக சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கு. சுவிட்சினுடைய இன்னொரு லீடு நேராக வந்து 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த டேங்க்குள்ளே அந்த 2 கோர் ஒயரு அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம். ரெண்டும் ஒரே அளவில் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்ன வர்ற மாதிரி லைட்டாக கட் பண்ணி சீவி விட்டுருக்கோம், அவ்வளோதான். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான சர்க்யூட்லாம் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.